அபூ உமாமத்தல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒருத்தர். துஹாவுடைய நேரம், மஸ்ஜித் காலியாக இருக்குது, ஒரு 10 மணி 10:30 மணி பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயம் அது. உலகத்தினுடைய விஷயத்தில் பரபரப்பாக எல்லாரும் இயங்குகிற நேரம். வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க போவாங்க, கடையை திறக்கிறவங்க திறப்பாங்க இல்லையா, குடும்பத்தினுடைய தேவையை பார்க்குறவங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலில் கவலை தோய்ந்த முகத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே கவலை தெரியுது. ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சிடுறாங்க. முகத்தை பார்த்து அர்த்தம் சொன்ன பெருமானார் இல்லை முகம்மது நபி, அகத்தை பார்த்தும் அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள், உள்ளத்தை பார்த்தும் பெருமானார் பேசியிருக்கிறார்கள். மாலி, என்ன அபூதர், என்ன அபூ உமாமா, இந்த நேரத்திலே உங்களை மஸ்ஜிதிலே பார்க்கிறேன், தொழுகை இல்லாத நேரமாச்சே இது, கைர வக்தி ஸலா, இது ஃபர்தான தொழுகைக்குரிய நேரம் அல்லவே, இந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீங்களே என்ன காரணம்னு கேட்டாங்க. ஹஸரத் அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹுமூமுன் லஸிமத்னி யா ரசூலல்லாஹ் வ துயூனுன், கடன் பிரச்சனை போட்டு அமுத்துது என்னைய, அந்த கடனால் எனக்கு ஏற்பட்ட கவலை எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியலையே என்ற நிலையிலே வந்து பள்ளியிலே உட்கார்ந்துருக்கிறேன். இன்றைக்கி கடன் வாங்கினவங்க சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காரு, கடன் கொடுத்தவங்கலாம் கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வருமா வராதா, அதை கணக்கில் சேர்த்தலாமா இல்லை ஜக்காத்தில் சேர்க்கலாமா அல்லது தர்மத்தில் சேர்த்து விடலாமா என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் இல்லையா. வாங்கியவருக்கு என்ன இருக்க வேண்டும் எண்ணம், எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி எண்ணம் இருந்தால்தான் கொடுப்பதற்கு வழியவே அல்லாஹ் கொடுப்பான். வாங்கும் பொழுது போற்ற வேண்டியதுதான், இது வேற ஒருத்தருடைய கணக்கில் எழுதிட வேண்டியதான் நினைத்து எழுதினார் என்றால் வந்து போகும் கையிலே, ஆனால் கொடுக்க மாட்டார், வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அல்லாஹ். ஏன்னா என்ன ஆரம்பத்திலே சரியில்லை. இப்போ இவருடைய கவலை எதற்கு, கடனுடைய கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன் அபூ உமாமா, நீங்கள் இதை ஓதி வாருங்கள், அல்லாஹ் உங்கள் பகரமாக இருந்து கடனை கொடுப்பான், நம்புங்கள், அதற்காக வேண்டி முயற்சியுங்கள், அல்லாஹ் கொடுப்பான் கடனை, உங்கள் கடன் வேகமாக அடையும் தீரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொல்லிக் கொடுத்த துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல் வஅஊது பிக்க மின் கலபத்தித் தைன் வ கஹ்ரிர் ரிஜால். கடன் மிகைத்து போவதை விட்டும், பிறரால் அடக்கி ஆளப்படுவதை விட்டும், கோழையாக ஆகுவதை விட்டும், சோம்பேறியாக ஆகுவதை விட்டும், கஞ்சனாக இருப்பதை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் அந்த துவா. அபூ உமாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அந்த துவாவை நான் ஓதுனேன், அல்லாஹ் என் கடனை எல்லாம் போக்கினான், என் கவலை எல்லாம் நீக்கினான். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னவாப்பா மலக்குகள் ரொம்ப நீங்க ஃபேமஸ் ஆமே, மலக்குகள் இடத்துல நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆமே, என்னமோ டெய்லி காலையிலையும் ராத்திரி காலையிலும் மாலையிலும் உட்கார்ந்து ஏதோ ஒரு துவா ஓதுகிறீர்களாம், அந்த துவா அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சான், மலக்குகளை எல்லாம் கூப்பிட்டு உங்களை பிரபலப்படுத்திட்டாலாமே, என்ன துவா அது சொல்லுங்களா வாப்பா, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் துவா செய்கிறேன். அன்பு சகோதரர்களே, ஹஸரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, காலையில் நான் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பேன், கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பேன், தஸ்பீஹ் செய்வேன், கொஞ்ச நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன், அதற்கடுத்து தஹ்லீல் செய்வேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சில தடவைகள் சொல்லுவேன், தஹ்மீது செய்வேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று 1-2 தடவை சொல்லுவேன், அதற்கடுத்து தக்பீர் சொல்லுவேன், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கிபிலாவை முன்னோக்கி உட்காருவேன், ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது என்ன செய்வேன், தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன். மூணாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன். நாலாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன். ஐந்தாவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவேன். இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த 10 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வேன். என்ன துவா தெரியுமா? اللهم إني أسألك إيمانا دائما وقلبا خاشعا وعلما نافعا ويقينا صادقا ودينا قيما. اللهم إني أسألك العافية من كل بلية. اللهم إني أسألك تمام العافية ودوام العافية والشكر على العافية والغناء عن الناس. இதான் அந்த துவா. 10 விஷயங்களை கேட்குறாங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமான், நிரந்தரமான ஈமானை எனக்கு கொடு. ஈமான், நான் அங்குமிங்கும் பல விஷயங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய ஈமான் குறைந்து விடக்கூடாது அல்லது எங்காவது சருகி விடக்கூடாது. யகீனன் சாதிகா, உண்மையான நம்பிக்கையை கொடு. உண்மையான நம்பிக்கைனா என்ன அர்த்தம்? சந்தோஷம் வந்தாலும்
ஏற்றுக்குவோம், கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், வியாபாரத்தில் லாபம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், குடும்பத்தில் நல்லா இருக்கும் பொழுதும் ஏற்றுக்குவோம், இழப்பு ஏற்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம், நாம் விரும்பியது கிடைக்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம், கிடைக்காத பொழுதும் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தக்தீர் என்று புரிந்து கொள்வோம். இதுதான் உண்மையான யகீன். உண்மையான யகீன். வதீனன் கையிமா, நிலையான மார்க்கத்தை எனக்கு கொடு. ஒரு விஷயத்தில் நான் நிலையா இருக்கணும். அடிச்சா நம்ம தமிழில் சொல்லுவாங்க, வச்சா குடும்பி அடிச்சா மொட்டைம்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? செஞ்சா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, விட்டா மொத்தமாக விட்டுறது. செஞ்சா அவர் தஹஜ்ஜுத் செய்வார், விட்டார்னா போச்சு, 5 வக்த் தொழுக கூட இல்லை. இப்படி இருக்கக்கூடாது. வதீனன் கையிமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா வ கல்பன் ஹாஷியா. 4வதாக பயப்படக்கூடிய உள்ளத்தை தான். இந்த உள்ளத்தில் பயம் இருக்கணும், உன்னை குறித்து உண்டான அச்சம் இருக்கணும். எந்த மூமினுடைய உள்ளத்திலே ஹஷியத்துல்லா இருக்கிறதோ, அல்லாஹ்வின் பயம் மிகைத்திருக்கிறதோ, அவர் பாவத்தின் பக்கம் போக மாட்டார். தவறு ஏற்படாத அவரிடத்திலிருந்து. தவறும் பாவமும் மனிதனிடத்திலே ஏற்படுவதற்கு மூல காரணம் என்ன? பயம் என்பது அங்கே குறைகிறது. அதாவது விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. எனவே பாவம் பெறுகிறது. யகீனன் சாதிகா வதீனன் கையிமா, நிலையான ஈமானை கொடு. 5 விஷயமாச்சா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத மின் குல்லி பலியா, எல்லா சோதனைகளிலிருந்தும் எனக்கு ஆஃபியத்தை கொடு. வஸ்அலுக்க தவாமல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். வ தமாமல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும். 9வது வ ஷுக்ர அலல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆரோக்கியத்திற்கு நான் நன்றி செய்ய வேண்டும். நன்றி செய்ய. நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. சிரமங்கள் வரும் பொழுதுதான் நம்முடைய ஆரோக்கியம் எவ்வளவு தூரம் நமக்கு பயன் தந்திருக்கிறது என்பது புரியும். கால் நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குது, ராகத்தான் நடக்கிறோம் போகிறோம். ஆனால் முட்டு வலியின் பிரச்சனை வரும் பொழுது தான் இத்தனை நாள் நம்மளை எப்படி அல்லாஹ் வச்சு நடமாட்டிட்டு இருந்தான் என்பது உணர்கிறது. எனவே தான் நம்முடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, உன் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான் என்பதை நீ உணர வேண்டும் என்றால் ஒரே ஒரு தடவை மருத்துவமனைக்கு சென்று விட்டு வா போதும். அல்லாஹ் உன்னை எப்படி வச்சிருக்கிறான், உனக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், ஒரு தடவை போய் விட்டு வா. ஜிஹெச்சுக்கு போயிட்டு வா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, தெரிஞ்சிடும் இல்லையா? அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தந்திருக்க ஆரோக்கியத்தை நிரந்தரமாக பாதுகாக்கிற வழியை கொடு. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? வேகமாக இயங்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எங்கே போனாலும் எதை எடுத்துகிட்டு போக மறக்கிறோமோ இல்லையோ, ஒரு சின்ன பையன் மட்டும் கையிலேயே வச்சுருக்கோம். என்னங்க திறப்பார் இவர் சாப்பிட்டோன்னு. இது சாப்பாடுக்கு முன்னாடி, இது பின்னாடி, இது காலையில், இது ராத்திரி. ஒரு காலத்தில் வீடுகளில் அலமாரிகளில் எல்லாம் புத்தகங்களும் நல்ல விருதுகளும் வந்து உட்கார்ந்து அலங்கரித்தது. இன்னைக்கு வீடுகளினுடைய அலமாரிகள் முழுக்க மாத்திரை குப்பிகளும் டானிக்குகளும் உட்கார்ந்து இருக்குது. அதில் செக்ஷன் பிரித்து வச்சிருக்காரு. மேலே எங்கள் அத்தாவுக்கு, இந்த 2வது செக்ஷன் எங்கள் அம்மாவுக்கு, கீழே இது வந்து எங்கள் முதல் பையனுக்கு, இது என் 2வது பையனுக்கு, இந்த கீழே இருக்குதா இது என் மனைவிக்கு எனக்கும், பிரித்து இல்லையா? நோய்களோடும் நொம்பலங்களோடும் வாழக்கூடிய காலம் இது. எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஒரு தொற்று வந்து விடுமோ என்ற அச்சம், பீதி கோவிடுக்கு பின்னாடி ரொம்ப அதிகரிச்சிருக்குது. இப்போ அல்லாஹ்விடத்திலே அபூ தர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், வ ஷுக்ர அலல் ஆஃபியா. 9வது, யா அல்லாஹ் நீ தந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தணும். பொதுவாகவே நன்றி செலுத்துதல் என்பதுதான் நமக்கு கிடைத்த அருளை கூட்டி தரும். நன்றி மறப்பது நன்றன்று, நல்லதே கிடையாது. வள்ளுவர் சொல்லுகிறாரு, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் கூட்டி தருவேன், ஜியாதத் அதிகப்படுத்துவேன். இப்போ அபூ தர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடு, நீ கொடுக்கும் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும், நீ கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். 9வது. 10வதாக சொன்னாங்க, வல் கினா அனின் நாஸ், முக்கியமான விஷயம் 10வது. யா அல்லாஹ் உலகத்தில் வாழும் பொழுது உன்னை தாண்டி வேறு யாரிடத்துல நான் நிற்கக்கூடாது. நீ தர்றது நீ மட்டும்தான் எனக்கு தரணும், வேற யாரையும் நான் எதிர்பார்க்கக்கூடாது. வேறு யாருடைய வீட்டு வாசலுக்கும் போய் நிற்கக்கூடாது, கையேந்தக்கூடாது, யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. அவர் உதவி செய்வாரா, இவர் உதவி செய்வாரா, இந்த கஷ்டத்துக்கு யார்கிட்ட போய் ஹெல்ப்பை கேட்கலாம், ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா என்ற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக துவா செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக்
وعن حرامك واغنني بفضلك عمن سواك. யா அல்லாஹ், நீ தரக்கூடிய ஹலாலை கொண்டு எங்களை போதுமாக்கி கொண்டு வாழுகிற தௌஃபீக்கை கொடு. ஹராம்களை விட்டு பாதுகாத்து விடு. நீ கொடுத்தது எங்களுக்கு போதுமாக இருக்கணும். அந்த போதும் என்கின்ற மனம் ஹராமை விட்டு எங்களை தடுக்க வேண்டும். உன்னன்றி வேறு யாரிடத்திலும் நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பு தான் மனிதனுடைய அந்தஸ்தை குறைத்து விடும். ஒருத்தரை நம்ம எதிர்பார்க்கிறோம், ஒருத்தரிடத்துல கையேந்திரம், ஒருத்தரை நம்பித்தான் நம்ம வாழ்க்கைன்னு இருக்கும் பொழுது நம்முடைய அந்தஸ்தையும் மரியாதையையும் நம்முடைய அந்த தன்மானத்தையும் அது சுரண்டி பார்த்து விடும். ரசூலுல்லாஹ் அதை ஒரு காலம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு அந்த விஷயத்தை கேட்குறாங்க. 10ஆவதான செய்தி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க. எவ்வளவு அற்புதமான துவாக்கள், எவ்வளவு அழகான வார்த்தைகள். ரசூல் அங்கே கண்டிக்கவே இல்லை. நான் சொன்னாத ஏன் நீங்கள் சொன்னீங்க? நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனா? நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனா? சொல்லவே இல்லை. சிறப்பான விஷயம் இது, ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இது என்று சொல்லி முடிக்கும் சமயத்தில் மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. கேட்டீங்களா? ஆமாம் கேட்டோம். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? பார்த்தோம் சொல்லி சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் நமக்கான செய்தி. வல்லதீ பஅஸக பில் ஹக். நபியே, உங்களை அனுப்பி அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், லா யதுஉ அஹதும் மின் உம்மத்திக ஹாதா துஆ இல்லா குஃபிரத் லஹு துனூபுஹு. யார் இந்த துஆவை உங்கள் உம்மத்திலே ஒரு தடவை ஓதுவாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவான். யார் இந்த துஆவை உங்கள் உம்மத்திலே ஒரு தடவை ஓதுவாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை அழிக்கிறான். வ இன் கானத் அக்ஸர மின் ஜபதில் பஹர். கடல் நுரையளவு பாவம் இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். கடல் நுரையளவு அவரிடத்திலே பாவம் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படி சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க. இது முதல் விஷயம், இந்த துஆவால் கிடைக்கக்கூடிய முதல் பலன். இரண்டாவது சொன்னாங்க, லா யல்காக அஹதும் மின் உம்மத்திக வ ஃபீ கல்பிஹி ஹாதா துஆ இல்லா இஷ்தாகத் லஹுல் ஜினான். நபியே, நாளை மறுமையிலே உங்கள் உம்மத்திலே யாராவது ஒருவர் சந்திக்க வரும் பொழுது நீங்க ஹவுதுல நிப்பீங்க. அந்த நேரத்தில் உங்கள் உம்மத்திலே யாராவது ஒருவர் சந்திக்க வரும் பொழுது அவருடைய கல்பிலே இந்த துஆ மனப்பாடமாக இருந்தால், அவருடைய கல்பிலே இந்த துஆ மனனமாக இருந்தால், இல்லா இஷ்தாகத் லஹு அல் ஜினான், சொர்க்கம் அவரை விரும்பும். நாங்கள் சொல்லலாம், சொர்க்கம் விரும்பும். அந்த மனிதரை சொர்க்கம் விரும்பும் அளவிற்கு இந்த துஆ அவரை உயர்த்தி விடும் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, வஸ்தக்ஃபர லஹுல் மலக்கான் வ ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னஹ். மலக்குமார்கள்லாம் அந்த மனுஷருக்காக துஆ செய்வாங்க, பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இந்த மனிதருக்காக வேண்டிய அல்லாஹ் சொர்க்கத்திலே கதவுகளை திறந்து வைப்பான். திறந்து வைத்துக் கொண்டு மலக்குகள் சொல்லுவாங்க, யா வலி அல்லாஹ் உதுகுல் மின் ஐயி பாபின் ஷிஅத. சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கு, நீ எந்த வாசல் வழியா உள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வாசல் வழியா உள்ள போங்க. யாருக்கு இது? இந்த துஆவை ஓதியவருக்கு மட்டுமல்ல, இந்த துஆவில் சொல்லப்படக்கூடிய 10 விஷயங்களையும் வாழ்க்கையில் முழுமையாக நம்பியவருக்கு. 100% நம்பிக்கையோடு இருந்தார், யகீனோடு இருந்தார், ஈமானோடு இருந்தார், தாயிமாக இருந்தார், உள்ளத்திலே உள்ளபடியே பயத்தோடு வாழ்ந்தார், அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் அவள் கையேந்துவதே இல்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் அல்லாஹ் தான் சமத். உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் சமது கிடையாது. சமத் என்றால் தேவையற்றவன். அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தில் எல்லாத்துக்கும் தேவை இருக்கு. அவங்கவுங்க அந்தஸ்துக்கு தக்கவாறு தேவை இருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு குறுந்தொழில் செய்கிறேன், அந்த தொழிலுக்கு தக்கவாறு எனக்கு தேவை இருக்கும். நான் ஒரு பெரும் முதலாளி, அதுக்கு தக்கவாறு எனக்கு தேவை இருக்கும். தேவைகள் இருக்கும் எல்லோருக்கும், அவரவருடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு இருக்கும். அப்போ இந்த நம்பிக்கையோடு ஒருவர் வாழ்ந்தார், இந்த துஆவை படித்தார், இந்த நம்பிக்கையிலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னார்கள், இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான், இதை ஓதக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் இவரை நேசிக்கிறது, இதை ஓதக்கூடியவர்களுக்கு மலக்குகள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், நாளை மறுமையிலே எந்த வாசல் வழியா உள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்களோ போய்ட்டு. அல்லாஹு அக்பர். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை யார் பெற்று தந்தது? நாயகத்தால் உருவாக்கப்பட்ட ஒப்பற்ற தோழர் ஹஜ்ரத் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அன்பு சகோதரர்களே, இவ்வளவு சிறந்த சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காண்பித்தார்கள். எனவேதான் சஹாபா பெருமக்கள் நபியிடத்தில் சுற்றி சுற்றி வந்ததினாலே நபியின் ஒத்த வார்த்தைக்கு கூட அவர்கள் மாறு செய்வதற்கு மனமே வந்ததில்லை. ஒரு வார்த்தை கிடைத்தால் போதும் அப்படியே பிடித்துக் கொள்வார்கள். சஹாபாக்கள் ஒரு சஹாபி உண்டு, அவங்க பேர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி. முஅத்தா போரிலே ஷஹீதான 3 சுகதாக்கள் இவரும் ஒருவர்.
ஸைத் இப்னு ஹாரிஸா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப். இந்த 3 சஹாபாக்களும் முஅத்தா போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று போருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டாங்க. ஏங்க, போருக்கு போறீங்க நீங்கள் 3 பேரும், இந்த படையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தளபதி, நீங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் தலைமையில் போர் நடக்கும், அதுக்கு பின்னாடி நீங்கள் ஷஹீத் ஆகிடுவீங்க, அடுத்து இவர் என்று ஒவ்வொருத்தரையா ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டுறாங்க. சஹாபாக்கள் சிரிச்சு கொண்டே கொடியை வாங்கிட்டு போருக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ஷாப்பிங்க்கா. போய் திரும்பி வரப்போறது இல்லை. ரசூலுடைய வார்த்தை சத்திய வார்த்தை, உண்மை வார்த்தை, அது சந்தோஷமாக போனார்கள். மரணத்தையும் கூட முகமலர்ச்சியோடு முத்தமிட்டார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு கட்டுப்படுவதை தவிர வேற என்னவாக இருக்க முடியும்? இந்த 3 சஹாபாக்கள், ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜும்மாவுடைய நாள் பள்ளிவாசல் மெம்பரில் ஏறி பேசிட்டு இருக்காங்க. இங்கே கூட அறிவுறுத்தப்படுகிறது, மெம்பரில் ஏறுறோம், ஜும்மாவுடைய முக்கியமான சமயம் இது, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்று கண்ணியத்திற்குரிய இமாம்கள் அறிவுறுத்துகிறார்களே. இந்த மாதிரி மெம்பரில் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நிற்கும் பொழுது ஏதோ அந்த கூட்டத்தில் யாரோ அங்கே ஓரத்தில் நின்னார் போல தெரியுது. பேச்சின் இடையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்லிசு அப்படி சொன்னாங்க. இஜ்லிசு அப்படின்னா உட்காருங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. உட்காருங்க, நிற்காதீங்க, உட்காருங்க. ஏன்னா மெம்பரில் ஏறிவிட்டால் அது தொழுகையின் அந்தஸ்து. நாம் யோசிச்சிருக்கோமா? ஒவ்வொரு நாளும் லொஹர் 4 ரக்காயத்து, ஜும்மாவுக்கு மட்டும் 2 ரக்காயத்து. ஏன்? அந்த 2 ரக்காயத்துக்கு ஈக்குவல் மெம்பர், மற்ற 2 ரக்காயத்துக்கு நிகரானது மெம்பருடைய அந்த ஹுத்பா. எனவே தான் அந்த மெம்பரில் ஹுத்பா நடக்கும்போது ஒருத்தர் பேசினால் ஃபகத் லகா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் நன்மையை இழந்து விட்டார், ஜும்மாவின் நன்மையை இழந்து விட்டார். ஏன்? தொழுகையில் பேசினால் என்ன நடக்கும்? 2 ரக்காய் தொழுது முடிச்சாச்சு, அப்படி 2 ரக்காய் இமாம் 3ஆவது ரக்காய் எழுந்திருக்கிறாங்க, என்னங்க 3ஆவது ரக்காய் நடக்குது அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், என்னங்க நடக்கும்? அவர் தொழுகை முடிஞ்சு போச்சு. ஃபகத் லகா, பேசினார், தொழுகை முடிந்து விட்டது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மெம்பரில் இருக்கும்போது பேசினா தொழுகை முடிஞ்சிடும். இங்கே இருக்கும்பொழுது ரசூலுல்லாஹ் இஜ்லிசுன்னு சொன்னாங்க. அப்போ தான் வெளியில் தெருவில் இந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தை அவர் காதில் கேட்டுச்சு, அப்படியே உட்கார்ந்துட்டார், தெருவிலேயே உட்கார்ந்துட்டார். ஏன் உட்கார்ந்தாரு? ரசூலின் வார்த்தை இஜ்லிசு, உத்தரவு, கட்டுப்பட வேண்டியது மூமினின் கடமை. அல்லாஹ் சொன்னால் ஆமனு இர்கஉ, சுஜூத் செய்யுங்கள், வஸ்ஜுது சஜிதா செய்யுங்கள், ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால், அகீமு அஸ்ஸலா ஆத்து ஸக்கா, தொழுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் எப்படி கடமையோ, ரசூலுல்லாஹ் கடமையிட்டாலும் உத்தரவிட்டாலும் கடமை. அப்படி உட்கார்ந்துட்டாங்க. தொழுகெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு சஹாபி அதை பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் இங்கே இருக்கிற பார்த்து இஜ்லிஸ்ன்னு சொல்லிங்க உட்காருங்கன்னு. வந்துக்கிட்டு இருந்த ஒரு தொழுகைக்கு வந்துக்கிட்டு இருந்தவர் யார்? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தெருவுலேயே அப்படி உட்கார்ந்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு துவா செஞ்சாங்க, வஸாதல்லாஹு ஃபீ தவாஇயத்தில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு மிகைத்திருக்கிறது. அல்லாஹ் அந்த உணர்வை மென்மேலும் அதிகரிக்க செய்வானார்கள், மென்மேலும் அதிகரிக்க செய்வார்கள். இந்த துவா தான் போர்க்களத்துக்கு போங்க, நீங்கள் திரும்பி வரமாட்டீங்க, ஷஹீத் ஆயிருவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சந்தோஷமாக போயிட்டு வர நபின்னு போனாங்க. அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தோடு வாழக்கூடிய உத்தம தோழர்களை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காண்பித்து இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக, உத்தம புருஷர்களாக, அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை நமக்கு அடையாளம் காட்டி தந்திருக்கிறார்கள். நாம் யார் யாருடைய வரலாற்றை எல்லாமோ படிக்கிறோம். உலகத்தில் ஆண்டவர்கள், உலகத்தில் ஆச்சரியத்தை தந்தவர்கள், பெரிய பெரிய விஞ்ஞான துறையிலே வளர்ச்சியை கண்டவர்கள் என்று எத்தனையோ நபர்களின் உலக வரலாற்றை புரட்டி போட்டவர்களுடைய வரலாற்றை எல்லாம் படிக்கிறோம். உண்மையில் படித்து உணர்ந்து ஈமானிலே மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய உத்தம புருஷர்கள் யாரென்றால் உன்னதமான சஹாபாக்கள். அவர்களின் வாழ்க்கையை படிப்போம், அவர்களின் வாழ்வில் கிடைக்கக்கூடிய பல பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நல்லமல் செய்வோம். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. நோயற்ற வாழ்வையும் நிறைவான செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக.